சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேள் வேந்தனை விலங்குவல்லி காந்தனை கந்த கடம்ப கார்மயில் வாகனனை நமது நிறைகுலத்து ஐயனை அருள்மிகு கருப்பணர் சுவாமியை இன்று 4வது நாளாக இந்த வைகாசி புறவியெடுப்பு உற்சவத்தை முன்னிட்டு நமது காந்திரங்குளம் 3ஆம் ஆண்டு அய்யனார் கோவில் பக்தர்கள் சார்பாக ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் இங்கு சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பக்தர்களுக்கு காந்திரங்குளம் கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து இந்த கிராமத்திற்கு வருகை புரிந்திருக்கும் கீழடி காவல்துறை அவர்கள் அனைவரும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து நமது கிராம முக்கியஸ்தர்களும் மேடைக்கு வரும்படியும் கிராமத்தினுடைய கட்டவுட் உபயதாரர்கள், நாடக உபயதாரர்கள், இபி அன்பர்கள் மற்றும் மரியாதைக்குரியவர்கள் மேடைக்கு வரும்படி நமது பக்தர்கள் சார்பாக அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். நமது 4வது நாள் விழா நாடக அய்யனார் கோவில் பக்தர்கள் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடை அணிந்து பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய காஞ்சிரகுளம் கிராம பதுமகுளம் விழா கமிட்டியாளர்களுக்கும் கீழடி காவல்துறை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். வாங்கயா. மண்ணொலி கட்டவுட் உபயதாரர் மணி எலக்ட்ரிஷியன் இளையராஜா ஃபோர்மேன் நம்ம ஒளி அமைப்பாளருடைய பெரிய இருப்பவனுடைய மகன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தம். புலிவேசம் மந்திரமூர்த்தி ஆறுமுகம். நமது நாடகத்தை வைகை மீடியா யூடிப்பாளர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொறுத்தவரை நான்காவது நாடக இந்த விழாவிற்காக நன்கொடை அளித்தவர்கள் காந்திரங்குளம்
வள்ளி துப்புரவு பணியாளர் ரூபாய் 500, காஞ்சனகுளம் குமார் அங்காள ஈஸ்வரி கருப்புசுவாமி ரூபாய் 1000, சோளங்குருணி ராட்டினம் ரூபாய் 501, நெடுங்குளம் சங்கையா ஆனந்தராஸ் சிங்கப்பூர் ரூபாய் 500, காஞ்சனகுளம் சுந்தரபாண்டி மலர் சிவகுமார் ரூபாய் 500, கட்டமக்கோட்டை மூக்கையா ராஜேஸ்வரி விஷ்ணுவர்தன் ரூபாய் 500, அவனியாபுரம் சமயதனம் ரூபாய் 100, பாலமேடு முத்துக்குமார் சாவுத்திரி சிவானி சிவஸ்ரீ முத்தரசன் சார்பாக ரூபாய் 500 நன்கொடை அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை அடிக்கடி வருமே ஸ்ரீதர் லட்சுமி சோழர் ரூபாய் 1600 நன்கொடை அளித்திருக்கிறார்கள். புலியூர் ரத்தினம் டீ கடை உரிமையாளர் ரூபாய் 1000 நன்கொடை அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, வாழ்வினில் உனை பாடும் வரமருவாய் அம்மா, வாழ்வினில் உனை பாடும் வரமருவாய் அம்மா, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, மீனாட்சி தாயே. சங்கீத சாகித்ய சரளய ஞானம் சங்கீத சாகித்ய சரளய ஞானம், சாரீரம் பாலம் பெரும் இனிமையும் சேரும், சாரீரம் பாலம் பெரும் இனிமையும் சேரும், நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. மதுரை கரசி மீனாட்சி தேவி, மதுரை கரசி மீனாட்சி தேவி, மணிக்கரம் கிளியும் இசை பாடும், மதுரை கரசி மீனாட்சி தேவி, மணிக்கரம் கிளியும் இசை பாடும், மாலவன் சோதரி உமா மகேஸ்வரி, மாலவன் சோதரி உமா மகேஸ்வரி, மங்களம் சூழும் ஸ்ரீ புவனேஸ்வரி, மங்களம் சூழும் ஸ்ரீ புவனேஸ்வரி, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. உடலில் உறுதி இசைத்திட வேண்டும், உண்மையும் நேர்மையும் நீ தர வேண்டும், உடலில் உறுதி இசைத்திட வேண்டும், உண்மையும் நேர்மையும் நீ தர வேண்டும், கன்னி தமிழ் தேனே கருணை புரிவாய், கன்னி தமிழ் தேனே கருணை புரிவாய், கரம் குவித்தேன் என்னை கடைக்கன் பாரம்மா, கரம் குவித்தேன் என்னை கடைக்கன் பாரம்மா, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, வாழ்வினில் உனை பாடும் வரமருவாய் அம்மா, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, மீனாட்சி தாயே. எழில் மேவும் மாங்காடு தலத்தினிலே
ஈசனை ஊசி முனையில் நின்று தவம் செய்யும் காமாட்சி அம்மனை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும், சர்வமங்கலம் உண்டாகும். காஞ்சிரங்குளம் வாருங்கள், நிறைகுளத்து ஐயனாரை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். காஞ்சிரங்குளம் வாருங்கள், ஐயனாரை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். காஞ்சிரங்குளம் வாருங்கள். நெஞ்சார துதிப்பவர் நெஞ்சத்திலே குடியிருப்பார். நெஞ்சார துதிப்பவர்கள் நெஞ்சத்திலே குடியிருப்பார். எலுமிச்சம் கனி மீது எழிலாக வீட்டிருப்பார், எலுமிச்சம் கனி மீது எழிலாக வீட்டிருப்பார். காஞ்சிரங்குளம் வாருங்கள், ஐயனாரை வணங்குங்கள், மாங்கல்யம் மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். காஞ்சிரங்குளம் வாருங்கள். தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவார், தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவார். தொட்டிலே குழந்தையால் ஐயனாறு தவழ்ந்திடுவார், தொட்டிலே குழந்தையால் ஐயனாறு தவழ்ந்திடுவார், தொட்டிலே குழந்தையாக ஐயனாறு தவழ்ந்திடும். காஞ்சிரங்குளம் வாருங்கள், ஐயனாரை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். காஞ்சிரங்குளம் வாருங்கள். பொற்பாதம் பணிந்தவர்க்கு பொன்னான வாழ்வளிப்பார், பொற்பாதம் பொற்பாதம் பணிந்தவர்க்கு பொன்னான வாழ்வளிப்பார். திருக்கோவில் சென்று வந்தால் திருவருளை தந்திடுவார், திருக்கோவில் சென்று வந்தால் திருவருளை தந்திடுவார், திருக்கோவில் சென்று வந்தால் திருவருளை தந்திடுவார். காஞ்சிரங்குளம் வாருங்கள், ஐயனாரை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். காஞ்சிரங்குளம் வாருங்கள், காஞ்சிரங்குளம் வாருங்கள், ஐயனாரை வணங்குங்கள். நன்றி நன்றி. ஹலோ. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலவென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். கடவுளிலே கருணைதனை காணலாம்,
அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். கடவுளிலே கருணைதனை காணலாம். அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நல்ல மனசாட்சியை தேவன் அரசாட்சியாம். நல்ல மனசாட்சியை தேவன் அரசாட்சியாம். அங்கு ஒருபோது மறையாது அவன் காட்சியாம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்னும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்னும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம், இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் தேவை தவறாமல் ஒரு நாளும் நடை ஓடுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார். அவர் என்று வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார். அவர் என்று வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம். நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக, அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். சபையோர்களே, அமுத குரல் ஜொலிக்க போகுது. அன்புகள் வணக்கம் வருகிறது. சபையோர்களே, அமுத குரல் ஜொலிக்க போகுது. அன்புகள் வணக்கம் வருகிறது. அவையோர்களே அமுது குரலை கேட்க போகுது. அன்பு கொண்ட வணக்கம் வருகிறது. அவையோர்களே அமுது குரலை கேட்க போகுது. காலைகளை ஏறு முட்டி காணி ஓர மல்லு கட்டி சோர்மடு ஊழவனுக்கு வணக்கம் வணக்கம். காலைகளை ஏறு முட்டி காணி ஓர மல்லு கட்டி சோர்மடு ஊழவனுக்கு வணக்கம் வணக்கம். அரியோடு உணவுல போல தாரம ரசிங்க கட்டு மானுவ சவால் இருக்கு வணக்கம் வணக்கம். அரியோடு உணவுல போல தாரம ரசிங்க கட்டு மானுவ சவால் இருக்கு வணக்கம் 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 வணக்கம். முதல் நான் வந்து சொல்லுங்க வணக்கம் 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 வணக்கம். உங்க அனைவருக்கு வணக்கம். அத்தகூலியாளிகள்லாம் அரசாங்க வேலைகளை ஒத்துமோன புத்தருக்கு வணக்கம் வணக்கம். அத்தகூலியாளிகள்லாம் அரசாங்க வேலைகளை ஒத்துமோன புத்தருக்கு வணக்கம் வணக்கம். மட்டு மனுமட்டு மணியொன்று மேல கூட கிடைக்காம போனதுக்கு வணக்கம். மனுமட்டு மணியொன்று மேல கூட கிடைக்காம போனதுக்கு வணக்கம். ஒரு வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல் நான் வந்து சொல்லுங்க வணக்கம் 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 வணக்கம். உங்க 4 பேர் அனைவருக்கு வணக்கம். பத்தாத கூலி இல்ல சாவோடு சார கட்டும் கொத்தனாருமே திருக்கி வணக்கம் வணக்கம். பத்தாத கூலி இல்ல சாவோடு சார கட்டும் கொத்தனாருமே திருக்கி வணக்கம். வேலைகளை ஒத்தால செய்யுகிற சித்தாளி மண்டுகளுக்கு வணக்கம் வணக்கம். வேலைகளை ஒத்தால செய்ய
வீரர்களுக்கு வணக்கம் 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 நாடு வந்து சொல்லுங்க வணக்கம் 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 நாடு வந்து சொல்லுங்க வணக்கம். அஜானே ஹலோ ரொம்ப பேசா இருக்குண்ணே சார் போச்சு கைங்களே. ஹலோ ஹலோ அப்படியே அப்படியே எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தாரர்களுக்கும் இந்த விழாவை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவினர் அத்தனைகளுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனதார தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை இனிதே துவங்குகிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு சார்ந்த பெரியவர்களே, ஆற்றமுந்த தாய்மார்களே, நாடக கலா ரசிகர் மக்களே, இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள சுற்று வட்டார பகுதி ரசிகர்களே, காலையில் கடை சென்று மாலையில் விடுதி திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களை, இன்றைய இந்தியாவை வருகால வல்லரசாடா கூடிய இளைஞர்களை தலைவர்களை கடமை கண்ணை கட்டுப்பாடு கூடிய உயர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவினர் அத்தனைகளுக்கும் என் சார்பும் என் கலை குடும்பத்தாரின் சார்பகம் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். குளிக்காத மேனி கெடும், குளிர்ந்த உணவு கெடும், பொய்யான அழகு கெடும், பொய் உரைத்தால் புகழ் கெடும், துடிக்காத இளமை கெடும், துவன்றிட்டால் வெற்றி கெடும், தூங்கினால் இரவும் கெடும், தூங்காமல் இருந்தால் பகலும் கெடும். இது நான் சொல்லல, அவை பிராட்டி சொன்னது. அவை பொன்மணி கிழங்கு இங்கு கூடியிருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் எங்கள் தலைதாழ்ந்த பணிவான வணக்கத்தை தெரிந்து கொண்டு கலைப்பணியை தூங்குகிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, ஊர்ல திருவிழான்னு வந்துருச்சுன்னா அது ஆம்பளைக்கு சந்தோஷமா பெண்களுக்கு சந்தோஷமான்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் தான். எப்படி? அதுல ஆண்களுக்கு சந்தோஷம் பூராமே எப்படின்னு கேட்டீங்கன்னா செலவு கம்மி, ஆண்களுக்கு சந்தோஷம்னா செலவு குறைவு, பெண்களுக்கு சந்தோஷம்னா செலவு அதிகம். ஆம்பளைக்கு சந்தோஷம் செலவு கம்மினா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆளுக்கு ஒரு கோட்டு 145 ரூபா 150 ரூபா, சில ஆளு ஹை குவாலிட்டியா சாப்பிட்ற ஆளுகள் இருக்கு 250 நம்ம 300 அந்த மாதிரி சாப்பிட்ற ஆளுகள்லாம் இருக்கு. சரி, இதை சாப்பிட்டு பிடிச்ச ஆள் லேசா கட்டிங்க போட்டவனோ மக்களை சீக்கு கோழி எப்படி கவட்டுக்குள்ள தலையை கொடுத்து படுத்துக்கிறான், ஆமா அது மாதிரி சில ஆள் படுத்துக்கிறான். இன்னும் சில ஆளு தண்ணியை போட்ட உடனே நம்ம ஊர்ல நம்ம பெருமையை காட்டணும் அப்படின்ட்டு கத்த ஆரம்பிப்பேன், கெத்து காட்டுறாங்க. டேய் வக்க மக்களை எங்க ஊர்ல பெரிய ஆளுடி அப்படின்பேன். எவனாவது பக்கத்துல இருந்து செல்லையை சேர்த்து கொடுத்தான்னு வச்சுக்க, அண்ணே நான் இல்லைண்ணே அவனே அப்படின்பேன். இன்னும் சில ஆள் நம்ம எல்லாம் குடிச்சானே சாக்கடைகள் விழுவேன், குண்டி வெட்டி வந்து கூட கிடப்பேன். இன்னும் சில ஆள் கர்ப்பப்பையில தாயோட கர்ப்பப்பையில எப்படி கருவு இருக்கும்போது இருப்பான், அது மாதிரி சில ஆள்லாம் படுத்து கிடக்கும். இப்படிலாம் ஆண்களுக்கு சந்தோஷம் அதிகம்னா இது செலவு குறைவு, பெண்களுக்கு சந்தோஷம் அதிகம்னா அதுல ரொம்ப அதிகம் செலவு அதிகம். எப்படி? விவரம் திருவிழா வச்ச உடனே பெண்கள் எல்லாம் கூடி பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னு? ஐயோ நம்ம ஊர்ல திருவிழா வந்து செடி சேலை எடுப்போம், ஜாக்கெட் எடுப்போம், பாச்சி எடுப்போம், பவளம் எடுப்போம், குரூப் சரி. அதுலயும் இன்னைக்கு பூரா பெண்கள் பூரா ஜாக்கெட் எல்லாம் விதவிதமா தச்சு போடுறீங்க. எப்படினது? அதை நினைக்கும் போது என் உள்ளமே அப்படியே புலகாங்கி அடையுது. அதை சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன் நாங்களும். ஆமா, இன்னைக்கு பூரா பெண்கள் எல்லாம் ஜாக்கெட் பூரா தைக்கிறது பூரா பின்னாடி முதுகுக்கு பின்னாடி ஏணி வாச, கொல்லப்படி, நிலவாச, நிலக்கதவு, இது பூரா வச்சு தைக்க ஆரம்பிச்சிய. அதுலயும் இப்போ உள்ள பெண்கள் பூரா அந்த கயிறு மாதிரி விட்டு தைக்கிறது ஒரு மாடல் இருக்கு, நாட்டின் ஒண்ணு. ஆமா, நாட்டாது. அது கயிறு கட்டி முனியில குஞ்ச மாதிரி தொங்கும் பாரு, அது மாதிரி ஒரு அக்கா என்ன பண்ணிருக்கு, கயிறு மாதிரி கட்டி சரி தச்சு அந்த முனியில குஞ்சம் இல்லாம என்ன பண்ணிருச்சு, நல்ல ஒரு எலும்பச்சம்பளம் ஜெய்சில, எலும்பச்சம்பளம் ஜெய்சில அந்த சைஸ்ல அளவுல நல்ல பளிங்கு உருண்டை மாதிரி நல்ல வெயிட்டா, ஓஹோ மின்னு மின்ற மாதிரி 2 உருண்டை வித்தியாசமா அப்படி தச்சிருக்கும் போல. சரி, அந்த அக்காளுக்கு முடிய பார்த்தோம்னா இங்க அப்பாடி இத்த தண்டி இல்ல இல்லையா, ஒரு சேர்ந்தே மண்டையில உள்ள மயிறு முடி, ஆனா குண்டு 2 குண்டி கீழே தண்டியில் தொங்குது. எங்கேயோ கோயிலுக்கு போயிருக்கும் போல, கோயிலுக்கு போனோம்னா பஸ் ஸ்டாண்ட்ல பூவை வாங்கிட்டு இருக்கும் போது சரி இது போற பஸ் எடுத்திருப்பாங்க போல, பஸ் இது பூக்காரண்ட பூவை வாங்கி வாங்காமையும் தலையில வச்சு வைக்காமையும் அவசரத்துல ஐயோ நம்ம போற பஸ்ல எடுக்க போறாங்க அப்படின்னு திக்குன்னு பாத்துக்க. சரி, ஒடியாந்து அந்த பஸ்ஸை கம்பியை பிடிச்சி இப்படி ஏறி இப்படி கிரிட்டுன்னு இப்படி சுத்துச்சுவாரு. சுத்துல இந்த குண்டிக்கு பின்னாடி கடந்துச்சு வர 2 குண்டு எலுமிச்சம்பழ சைஸ்ல, அந்த குண்டு என்ன பண்ணிருச்சு இப்படி கிரிட்டுன்னு சுத்தி அப்பதான் கண்டக்டர் இப்படி டிக்கெட் இப்படி லேசா கிழிக்க
அந்த ஆளு உதட்டுல பிடிச்ச அந்த குண்டு ரெண்டும் அந்த ஆளுக்கு உதட்டு பனியாரம் வந்து இத்த தண்டியில வீங்கி அந்த ஆளு அடி சனியை முடிச்ச முண்ட பாதகத்தி வந்தவனே இப்ப தாண்டி டூட்டியை மாத்திட்டு வந்து உதல பேத்து விட்டாடா அப்படின்ட்டு ஓத்தா உள்ள ஓத்தா. ஆமா அது மாதிரி உடைங்கிறது வந்து நாகரிகமா நம்ம எல்லாம் தமிழர்களுடைய பண்பாடு ரொம்ப நாகரிகமா உடுத்தக்கூடியது. கண்டிப்பா. இப்ப பூரா எல்லாருமே அறகுறையமா கிழிச்சு போட்டுக்கிட்டு திடுறான். அது அவங்களுக்கு சௌரியம் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிக்கிறான் ஆங்கிலத்துல. ஆமா அதனால யார் யாரு எப்படி இப்படி உடைய உடுத்தணுமோ அவங்க விருப்பத்துக்கு உறுத்திக்கிறங்க. இதுல நான் புத்திமதியெல்லாம் சொல்லல. முக்கியமான விஷயம்ப்பா சொல்லுங்க. ஆமா 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அத்தனை பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அனைத்து பேர்களுக்குமே எங்கள் நாடக கலை குடும்பத்தாரை சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா ஏன்னா பிள்ளைய படிச்சதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. எங்க ஊர் சிவகங்கை மாவட்டம். அந்த மாவட்டத்தில் எங்க ஊர் இருக்கு. எங்க சிவகங்கை மாவட்டம் 2வது இடம். ஆமா மதுரை எப்படி 4 5வது ஆயா இல்ல சுத்தர் இல்லையா என்னன்னு தெரியல. வர வர என்னன்னு தெரியல பூரா புதுக்கோட்டை முதலிடம். ஆமா புதுக்கோட்டை 5ஆ முதலிடம். ஏய் புதுக்கோட்டை முதலிடம் 10th சொல்றீங்களா? அது நான் +2 வந்து ஈரோடு தானே முதல்ல. ஆமா ஈரோடு மாவட்டம் தான் முதல்ல. போன வருஷமா அதுதான். இந்த வருஷம் 2வது வந்து சிவகங்கை மாவட்டம். போன வருஷம் அதே இதே. சரி இருக்கட்டும் இருக்கட்டும். அதை பத்தி விரிவாக்கமெல்லாம் இங்க பேசல. எதுவும் கணக்கெல்லாம் எடுக்கல. இருந்தாலும் பள்ளியில மாணவிகள்லாம் வெற்றி பெற்றதுக்கு காரணமே முதல்ல அந்த மாணவ மாணவியர்கள் நீங்க நினைக்கிறீங்க வேற தாய் தப்பன் தான் காரணம். ஓஹோ அந்த பிள்ளைங்க அவ்வளவு தூரம் நல்லா படிக்கிறதுக்கு காரணம் யாரு? யாரு? கடுமையான உழைப்பு. யாரு? உழைப்பு வேணா இவன் போட்டிருக்கலாம், கண்ணு முழிச்சு படிச்சிருக்கலாம். ஆனா அந்த தாய் தகப்பனோட நல் நடத்தை இருக்குவாரு, அது இல்லைன்னாவே இவன் படிக்கவே முடியாதுல்ல. அதனால தாய் தகப்பனுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஏன்னா பெண் பிள்ளைக்கு தான் அதிகமா படிச்சு நிறைய பொம்பளை பிள்ளை பாஸ் ஆனது. ஆம்பளை பூரா இப்ப கூலிப்பு கணேசி போட புயல போட்டுவிட்டு படிக்கிறானும் இல்ல ஒரு மயிரை புடுங்குறாங்க இல்ல எடுபட்ட வயலுங்க. இப்ப பூரா பொம்பளை பிள்ளை பூரா நிறைய பாஸ் ஆயிருக்கு. பெண் பிள்ளைன்னா நான் சின்ன பிள்ளைல இதை கவனமா கேளுங்க தாய். அதான் உங்களுக்காண்டி தான் பேசுறேன். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பெல்லாம் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா கள்ளிப்பாலை ஊத்தி கொள்ளுவாங்க. அது கூட ஒரு படம் ஒன்று எடுத்திருப்பாங்க. கருத்தமான் பாரதி ராஜா டைரக்டர் எடுத்திருப்பாரு கருத்தமான். அதுல கூட கொல்லங்குடி கருப்பாய் எங்க அப்பத்த கிளவி நடத்திருக்கேன். ஆமா கள்ளிப்பாலை ஊத்தி கொள்றதுன்னு ஒரு வழக்கம் இருக்கும். பெண் பிள்ளைக்கு அப்ப எல்லாம் அதிகமாலாம் இருக்காது. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல பொம்பளை பிள்ளைய அதிகமா பிறந்துச்சுன்னா பேர் வைக்கிறதுல ஒரு வித்தியாசம் இருக்கும். முதல் பிள்ளையா பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க நல்ல பேரா வைப்பாங்க. 2வது பிள்ளையா பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வேம்புன்னு பேர் வைப்பாங்க. 3வது பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்க போதும் பொண்ணு போதும் அப்படின்பாங்க. 4வது பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சான் வேண்டான்னு பொண்ணு அப்படின்பாங்க. இப்படித்தான் பேர் வைப்பாங்க. பெரிய மனுஷனுக்கு பூரா தெரியும். நான் சொல்றது உண்மை தானையா இல்லை பொய்யா சொல்றேன்னா? ஒன்று இப்படி தலையாட்டுங்க இல்லைன்னா இப்படி ஆட்டுங்க. ஆமாம் வேண்டாம் பொண்ணுன்னு பேர் வைப்பாங்க. இது திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம். மொத்தம் 4 பொம்பளை பிள்ளைங்க. அதுல கடைசியா பிறந்த பிள்ளை 4வது பொம்பளை பிள்ளை வேண்டாம்னு இந்த பிள்ளைக்கு பேர் வச்சிருக்காங்க. சரி உண்மையாவே நடந்தது. வேண்டாம் அவங்க அம்மா அப்பாவை கூலி தொழிலாளி. அவங்க அம்மா அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூலி தொழிலாளி. அப்ப அந்த வேண்டாங்கிற பொம்பளை பிள்ளை 4வது பிறந்த பிள்ளை எப்படியே தடுமாறி முக்கி படிச்சிருச்சு. படிச்சா பார்த்துக்க விஐடி நிறுவனத்தில் 4வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜப்பான் நிறுவனத்திலிருந்து ஒரு இது இன்டர்வியூ பண்ணுறாங்க. இன்டர்வியூ நடத்துகிறாங்க. நடத்தும் போது அதில் அந்த காலேஜுக்கு பொதுவாகவே இந்த பிள்ளை போன உடனே ப்ரொஃபஸர் கேட்டுக்காரு வாத்தியார் உன் பேர் என்ன பண்ணிருக்காரு வேண்டாம்னு இருக்கு. டாய் நான் என்ன தர்றேன் நீ வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று கூட படித்த பொம்பளை பிள்ளைய போகிறேன் என்ன சொல்லியிருக்குன்னா சார் அந்த பிள்ளையோட பேரே வேண்டாம் தான் சார் அப்படின்னா நல்ல பேர் இருக்கும் போதே பள்ளிக்கூடத்தில் கேள்வி ஒண்ணுவேன் இப்படி பேர் இருந்தா எப்படிலாம் கேள்வி எவ்வளோ பெரிய அவமானத்துலலாம் அந்த பிள்ளை தாங்கி அந்த வழியை சந்திச்சுட்டு நான் வந்திருக்கேன். அப்போ ஜப்பான் நிறுவனத்துலேருந்து ஒரு இன்டர்வியூ நடத்த போகும்போது அந்த பிள்ளை அந்த நிறுவனத்திலே முதல் மதிப்பெண் பெற்று ஜப்பான் நிறுவனத்திலேருந்து இந்த பொம்பளை பிள்ளையை தேர்வு பண்ணுறாங்க. இது நடந்த விஷயம் ஐயா. மாதம் 22 லட்சம் ரூபா சம்பளம் அந்த பொம்பளை பிள்ளைக்கு மாதம். யாரு வேண்டாம்னு இந்த பொம்பளை பிள்ளைக்கு பேர் வச்சாங்களோ தாய் தப்பேன் அந்த பிள்ளைதே எங்கள் ஜப்பான் நிறுவனத்துக்கு அந்த கம்பெனிக்கு வேண்டும்னு 22 லட்ச ரூபா சம்பளத்தோட அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போனாங்க. அதனால பெண் பிள்ளைக்கு மாதிரி இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அரிய சக்தி எதுவுமே கிடையாது. அதாவது பெண்கள் இல்லாத வீடு பேய்கள் வாழும் சுடுகாடுன்னு இருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பூரா முக்கியத்துவம் கொடுக்குறோம். தாய் நாடு தமிழ் மொழி அப்படின்னு பூரா நம்ம நிறைய பெருமைப்படுத்தி பேசுகிறோம். இந்த பச்சைச்சல அக்கா வந்ததுலேருந்து குசு குசுன்னு என்னத்தான் பேசுகிறேன் தெரியல, எனக்கு எரிச்சலாக இருக்குக்கா, இங்கிட்டு திரும்பி பாருக்கா, உன் காலில் விழுந்து கும்பிட்றக்கா, சரிக்கா ஏதாவது கொட்டுனா கொட்டிட்டு
பிள்ளை படுத்திருக்கா, சரி நீ வாட்டுக்கு ஏதாவது மண்ணை வாரி தூத்திடாத, அதனால அமைதியா இருந்து நாடகம் பாருங்கன்னு சொல்லி கொண்டு சாப்பாடு போட்ட அன்பு கிராமத்தாரர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்க எல்லாருக்குமே வரும்போதே ஒரு ஹோட்டல்ல அற்புதமான முறையில் சாப்பாடு போட்ட அன்பு விழா கமிட்டியாளர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சோறுன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம். என்ன அப்படியே இன்னைக்கு தமிழ்நாட்டில் உணவு பழக்க வழக்கம் பூராமே மாறி போச்சுடாப்பா. எப்படி ஐயோ, அப்போ காலையில் எந்திரிச்சு கஞ்சி குடிச்சு நீரா தண்ணியை குடிச்ச ஒரு காலம். இப்போ பூரா பீஸா பர்கர் முட்டை போச்சு சிக்கன் ரைச்சி இதை பூரா தின்னுபிட்டு இந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் கண்ணத்தை தண்டி வீங்கிருது, குண்டி இத்த தண்டி தள்ளிடுது, அப்பா தொந்து இத்த தண்டி தள்ளிடுது. அம்பா ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியல. சில ஆள்லாம் இருப்பேன் கஞ்ச பயிலுக, ஒரு சில ஆள் பார்த்துருப்பிய பாக்கெட்டில் 100 ரூபா தொலைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, ராத்திரி பூரா தூங்க மாட்டேன். ஐயோ ஏண்டி இந்த சட்டப்பையில் 100 ரூபா வச்சுருந்தேன் பாத்தியாடி, அப்புறம் பொண்டாட்டி போட்டு லம்பளப்படுத்திக்கிட்டு இருப்பேன், ராத்திரி பூரா சாப்பிட மாட்டேன். அடுத்தவனுக்கு 1 ரூபா டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டேன், அவ்வளோ கஞ்சனா இருப்பேன். ஆனால் நல்லா சம்பாரிச்சிருவேன். சம்பாரிச்சு 50-55 வயசுல இந்த ஆளு கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாரு. நிலங்கடையெல்லாம் வாங்கி போட்டுருப்பாரு, நகை நட்டுலாம் நிறைய சேர்த்து வச்சிருப்பாரு. ஆனால் 55 வயசுல இவர்கிட்ட போதுமான பண வசதி எல்லாமே இருக்கும். ஆனால் இவரை சுத்தி அறுசுவையான உணவு பதார்த்தங்கள்லாம் நிறைய இருக்கும். ஒரு சிலேப்பி எடுத்து திங்கிறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இப்படியே நாய் பிய பக்கம் பாரு, தின்னா எதுவும் சுகர் வந்து செத்துருவோமோ, 10 வீடு கட்டி விட்டுருக்கமே, வாடகை எவன் வாங்கி சாப்பிடுவேன், நம்ம போயிட்டோம்னா பேங்கில் 4 லட்சம் 15 லட்சம் பணம் போட்டிருக்கமே, வேற எவனும் தின்றுவாங்களா அப்படின்னா அந்த சிலேப்பி எடுத்து திங்க முடியாது. எங்க அம்மா சின்ன பிள்ளைல சொல்லும், 10 விரல்ல பாடுபடணும்டா மயனே, 5 விரல்ல ஆவுன்னு அள்ளி திங்கணும்டான்னு சொல்லும். இப்பெல்லாம் 10 விரல்லாம் யாரும் பாடுபடுறது இல்லை, உழைக்காம சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதனால இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் பூமியில பிறந்து விழுகும் போது சாக கூடாது என்று பிறக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில பிறந்து விழுகும் போது சாக கூடாது என்று பிறக்கிறான். ஆனால் வாழாமலேயே சாக. இதே யதார்த்தம், உண்மை. நாடகத்தை தூங்குகிறோம். நன்றி, வணக்கம். ஹலோ. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தார், தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தால், வந்து பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம், வந்து பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். மனது துடிக்கின்றது, மயக்கம் வருகின்றது, அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்து விடும், காட்டு வனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடுவோம், கூட்டை திறந்து விட்டால் குருவி பறந்து விடும், கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். காலில் விலங்கிட்டோ கடமையென அழைத்தோம், 4 விலங்குகளில் வினம் நாட்டியமாடுகின்றோம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று.
வாழ்க்கை எதுவும் இல்லை குழப்பம் முடிந்தவன கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை தீர்ந்தவன மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வுனில கூழ்ந்து வாழ்வுனில கூழ்ந்து வாழ்வுனில கூழ்ந்து. நன்றி நன்றி. எந்நகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய மதிக்குமுறையாகக்கூடிய காஞ்சிரங்குளம் அருள்மிகு ஸ்ரீ நிறைகுளத்து ஐயனார் ஸ்ரீ கருப்பண சுவாமி திருக்கோவில் வையாசி புரவி எடுப்பு உற்சவ விழாவை முன்னிட்டு 3ஆம் ஆண்டு காஞ்சிரங்குளம் ஸ்ரீ ஐயனார் கோவில் பக்தர்களால் நடத்தப்படும் பிரார்த்தனை நாடகமாக கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் மின்னொலி கலையரங்கில் உயர்திரு கீழடி காவல்துறை அதிகாரி அவர்கள் தலைமையிலும் கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் தமிழகத்தில் தாய் சிறந்து விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீரும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்குள்ள கலை மாமணிகள் சென்னடமலாம் வெற்றி முரசு கொட்டி தனக்குர்பானியை நாட்டிக் கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய அலங்கம்பட்டியை சேர்ந்த SP செல்வம் அவர்கள் இதுதான் வேலன் வேடன் விருத்தராக ஒருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக குயிலின் குரலசிவாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தால் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உங்கள் அன்பை ஆதரை பெற காத்துக் கொண்டிருக்கும் மதிக்கும்படியாகுரிய கம்மங்கடை சேர்ந்த உங்கள் AR ராஜாத்தி அவர்கள் என்னிடம் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுக்கு சொல் நாயகன் துடிப்பாக பேசக்கூடியவர் நாரதர் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பார். உங்கள் எண்ணம் வியக்கத்தக்க அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையுமாகிய உடப்பம்பட்டியை சேர்ந்த R கார்த்திக் ராஜா அவர்கள் என்னிடம் கலகப்பிரிய நாரதராக நடிக்காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு பிழைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள அருமை பாசமிகு அன்பு உள்ளங்கள் இன்னிசை கலைஞர்கள் இன்னிசை குழுவினர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி அருமை பாசமிகு அன்பு தம்பி புதுகையை சேர்ந்த SN ஐயப்பன் அவர்கள் என்னிடம் 6 மணி மின்பாட்டை சேர்ப்பார்கள். பார் முழுதும் மனித கூல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து பார் முழுதும் மனித கூல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து போர் முறையில் கொண்டவர் நீர்முறையில் விதைத்து சீர்வளர தினமும் தேகமதை வளர்த்து பெற்ற திரு நாட்டினிலே பற்றுதலை விதைக்கணும் பற்றுதலை விதைத்து விட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் நாணயத்தை வளர்க்கணும். கண்ணியர்க்கும் பாளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நிலை தவறாத காதல் பயிர் வளர்த்து கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நிலை தவறாத காதல் பயிர் வளர்த்து அன்னை தந்தையானவர்க்கு தம் பொறுப்பை விதைத்து சீர்வளர தினமும் தேகமதை வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும். இல்லாதார் வாழ்க்கையிலே இன்பப் பயிர் வளர்க்கணும் இன்பப் பயிர் வளர்க்கணும். நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் இதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் நாணயத்தை வளர்க்கணும். சிறந்த முறையில் 6 மணித்தை சேர்ந்த அருமை பாசமிகு அன்பு தம்பி புதுகையை சேர்ந்த ஐயப்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி பாடுறாப்புல தம்பி? நல்லா பாடுறியா? எப்படி பாடுறா? எப்படி? ஆமா, அதுக்கெல்லாம் ஒரு யானை வேணும். இந்த மாதிரி நாடக கலையை கத்துக்கிறதுக்கு, பெட்டி வாசிக்கிறதுக்கு, ஆல்ரவுண்ட் வாசிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நடிகன் ஆகுறதுக்கு கண்டிப்பா அதுக்கு எல்லாருக்குமே அந்த பிராப்தம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது கிடைக்காது. சிரமம் தான். ஆமா, ஆண்டவன் பிறந்து வரும்போதே தலையில பிடிச்சிக்கிட்டு எழுதிருவேன். என்னன்னு இப்படி தாண்டா நீ ஊருக்கு பப்புன்னு நடிக்கணும், சில ஆள்லாம் தண்ணியை போட்டு உன்னை ஓத்தாங்கம்மான்னு பேசணும், இதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு சைச்சு தான் போகணும், வழியே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை
இல்லை. சரி என்ன பண்றது, நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், எல்லாமே எல்லா ஊர்லும் ஒரே மாதிரிலாம் இருக்காது. கண்டிப்பா. இது பாரம்பரியமா இந்த ஊர் நாடக கலையை வளர்க்கக்கூடிய பகுதி. வரிசையா நாடகம் நடக்கும். இது எத்தனை நாடகம்யா? மூணாவதா? நாலாவதா? இன்னும் ஒரு 10 நாடகம் இருக்குமா வரிசையா? சரியா சரி. ஆமா, நிறைய நடிகர்லாம் வரக்கூடிய மேடை, அற்புதமான மேடை. இந்த மேடையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே வந்திருக்கேன். எங்கள் அண்ணன் ஒளிபெருக்கி என்றைக்குமே ஆமாம் வட்ட வரும்போது அண்ணன் கண்டிப்பாக இருந்துருவார். ஆமாம், அற்புதமான ரசிகர்கள். என்ன இந்த முன்னாடி உட்காந்துருக்கவங்க ரொம்ப கார்வையாக ஒரு மாதிரியாக துரிதமாக பார்க்குறீங்க. இந்த சைடில் பூரா பெண்கள் பூரா புறணி எம்மோ என்னதான் பேசுறீங்க தெரியல. ஆத்தா ஏத்தா என்னதாத்தா உங்களுக்கு பிரச்சனை? நாளைக்கு எதுவும் மகளிர் மன்றம் லோனு கட்டணுமாத்தா? இல்லை எதுவும் பிரச்சனையாத்தா? சொல்லுங்கத்தா. குசு 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 குசுன்னே பேசுறீங்களா? ஒன்றுமே புரியலையாத்தா. நாடகத்தை பாருங்கத்தா. இங்கே நான் வந்திருக்கேன், நீங்கள் வாட்டுக்கு அங்கிட்டு பேசினீங்கன்னா நல்லா இருக்குமாத்தா? இல்லை வேற எதுவும் நாளைக்கு எதுவும் பிரச்சனையா? கடன் லோனுங்கன்னு எதுவும் கட்டணுமா? நாளைக்கு நடக்க போகிறத நினச்சி இன்னைக்கு வேதனைப்பட்டு உட்காந்து இது மாதிரி ஒரு தப்பு எந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது நாளைக்கு மகளிர் மன்றம் லோன் கட்டினாலும் சரி, இல்லை பேங்க்கில் ஏதாவது வட்டி பணம் கட்டுறா இருந்தாலும் சரி, அது நாளைக்கு. இன்னைக்கு நினச்சிக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்கேன் பாருங்க. இது மிகப்பெரிய ஒரு குற்றம். ராத்திரி தூங்கி காலையில் எந்திரிச்சாதான் உசுரே நிரந்தரம். கண்டிப்பா அடுத்த நொடியே நிரந்தரம் இல்லாத உயிர். இதுக்கு போய் நம்ம பூரா போராட்டம் பண்ணி மன்றாட்டிக்கிட்டு இருக்கான். ஆமா, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது நம் கையில் இருக்கும் வீணைன்ட்ட. இன்னைக்கு நம்ம இந்த நொடி பொழுது சந்தோஷமா இருக்க பாருங்க, இதுதான் நிரந்தரம். அப்புறம் சேர்த்து வச்சு விடுவான், அப்புறம் இடத்த வாங்கி விடுவான், அப்புறம் அவனை பேத்து விடுவான், இவனை இது பண்ணி விடுவான். அதெல்லாம் சும்மா வெட்டி போச்சு. ஆமாம், நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. கடனை உடனே வாங்கி நல்லா சாப்பிடுங்க, உடம்ப தேத்துங்க. நல்ல கடனை உடனே வாங்கி நல்லா சாப்பிடுங்க, உடம்ப தேத்துங்க. கடன்காரன் வந்தா இதை காட்டுங்க, முதுக போய் நீ பாட்டுக்கு வேற எதையும் சொல்லிடுவேன். நான் சின்ன பிள்ளைல எங்க அம்மா சொல்லி வளர்த்துச்சு, என்னன்னு மயனே நான் பத்தமேன கடன்பட்டு மட்டும் கஞ்சி குடிக்க கூடாதா, நிம்மதி இருக்காதா, ஒரு வாய் சோறு வயிற்றுக்குள்ள இறங்கும் போதே அது ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி வளர்த்துச்சு. இப்பெல்லாம் நம்ம கடன் வாங்க தேவையில்லை, கடன் பூரா நம்மள்ட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேடி வந்து உங்களுக்கு பீரோல் வேணுமா, பஜாஜ் இஎம்ஐல வாங்கிருக்கலாம். கட்டில் மெத்த வேணுமா, பஜாஜ் இஎம்ஐல வாங்கிக்கலாம். கார் வண்டி எதுவும் வாங்கணுமா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் வாங்கலாம். 0% தான் வட்டின்பேன். அதுக்கப்புறம் நம்ம தாலியை போட்டுக்கிட்டு அறுப்பேன் பாரு, குறன்னு கொண்டுருவேன் கொண்டு. ஆமாம், அந்த காலத்தில் கடன் வாங்குறது ரொம்ப சிரமம். கடன் வாங்கினவன் செத்தேன் அந்த காலத்தில். இந்த காலத்தில் கடன், அந்த காலத்தில் கடன் வாங்கினவன் செத்தேன், இந்த காலத்தில் கடன் கொடுத்தவன் செத்தேன். ஏன்டா கொடுத்து வாங்கவே முடியாது. ஏதாவது பிரச்சனைனா இந்த ஆள் போய் காவல்துறைக்கிட்ட போய் நின்றுவேன். நீ ஏன்டா கொடுத்த, அவன் முடிஞ்சவங்க தான்டா கட்டுவான், பையன் போய் தான் கட்டுவான், போடா அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்து வந்துடும். நிலைமை அப்படியே மாறிக்கிருச்சு. ஏன்னா அப்பவும் ஆளுங்க குடிப்பாங்க, இப்போவும் நம்ம ஆளுங்க குடிக்கிறாங்க. ஆனால் வித்தியாசம் இருக்கு, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பவும் ஆளுங்க குடிப்பாங்க. அப்போ ஆளுங்க குடிப்பாங்கன்னா எப்படி குடிப்பாங்கன்னா, ஊரில் 2 பேர் குடிப்பாங்க. ஊரில் 2 பேர் குடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆளுங்க தலையில் இப்படி துண்டை போட்டுக்குருவாங்க. டேய் நம்ம 2 தண்ணி அடிச்சிருக்கோம்டா, இந்த ஆளுக்கு பூரா தண்ணி அடிக்காமல் இருக்காங்கடா, நம்ம தண்ணி அடித்த ரகசியம் இங்கே தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு மரியாதை குறைச்சி அசிங்கம்டா, இங்கிட்டு வா, இப்படி போயிடுவான் அப்படின்னு. இப்படி போனாக்க அந்த காலத்தில். இப்போ ஊரில் 2 பேர் தான் குடிக்காமல் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், டேய் எல்லாமே தண்ணியை போட்டுக்காங்கடா, இவங்கிட்ட நம்ம சிக்கனை நம்மளை கொண்டு வாங்கடா, வாடா இங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு இப்படி போகிறேன். அப்படியே ஏற்கரம் மாறிக்கிருச்சு, ஏற்கு மாறா. இதே வித்தியாசம். இங்கு கோடைக்கடி குமரன், மிருதங்க வித்துவான், மிருதங்க சக்கரவர்த்தி என்ற பலபட்டங்கள் பெற்று அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய புதுகையை சேர்ந்த கே சந்திரன் அவர்கள் இன்று தினம் மிருதங்கமன் தொப்பி என்ற பேரலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் பாலே, சூப்பர்ரா. கூடாது
சேர்த்த அருமை பாசமிகு அன்பு அண்ணன் புதுகையை சேர்ந்த சந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆஞ்சநேயர் பக்தர் அவர். தெய்வ கட்டாட்சிய முகத்துல எப்படி இருக்கு பாருங்க. லட்சுமி கட்டாட்சி அப்படி பொருந்திருக்கு. ஆமா இருக்கட்டும், பிரம்மச்சாரி ஆனா 2 பிள்ளை இருக்கு. சிறந்த முறையில் மிருதங்கத்தை சேர்த்த புதுகையை சேர்ந்த அன்பண்ணன் சந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் போற்றக்கூடிய தனக்கு நிகர் தானே என்று தனி முத்திரவது கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய மதுரையை சேர்ந்த NSM ராஜா அவர்கள் என்னிடம் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். சுணங்காம தூது விட்டு சிறந்த முறையில் பலவாத்தியத்தை சேர்த்த அருமை பாசமிகு அன்பு மதுரையை சேர்ந்த NSM ராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சாம எத்தனை பயங்கரமான வெஸ்டர்ன் பூராமே. ஆமா, இதை ஏத்துறதுக்கே ஒரு வேணும் தனியா வேணும். அதே டிரைவர் முக்கிக்கிட்டே கிடக்கிறாருன்னு நினைக்கிறேன். இதை ஏத்தனாவே டிரைவருக்கு பாதி மூளைக்கடுப்பு வந்துடும் போல. என்னடா இப்பெல்லாம் கொண்டாந்து சாமனை இறத்தி நம்ம முதுகு பூரா தள்ளுதப்பா அப்படின்னு. ஆமா, இருந்தாலும் ஒரு கலையின் மீது அபிமானம் கொண்டதுனாலதான் இந்த பேர்பட்ட இசைக்கருவிகளெல்லாம் கொண்டுகிட்டு வந்து வாசிக்க முடியும். இல்லைன்னா இந்த 2 சாமனை கொண்டுட்டு வந்து வாசிக்கிறதா வாசிக்கலாம்ல. என்னையா உண்மைதானே? எல்லாருமே ஆல்ரவுண்டு வாசிக்கிற ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஆமாம், மதுரையில் என்னப்பா என்னப்பா பல்லாக்கு குதிரையிலையா? அப்புறம் இந்த நான் வள்ளியம்மா வரும்ல, அப்போ பாடும்பொழுது வாசிப்பேன். அப்போ தான் நல்லா இருக்கும். வாசி பேசாமல் இருக்கேன். விடிஞ்சுதான் போவோம். நாங்கள் 2:45 போகவே மாட்டோம். நீங்கள் விடவும் மாட்டீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் விடிஞ்சாத்தையும் போவோம். பொறுமையாக இருங்க. ஆமாம், சிறந்த முறையில் இசையமைத்த மதுரையை சேர்ந்த அருமை பாசமிகு அன்பு அண்ணன் NSM ராஜா அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இங்கு தாயின் தந்தையமாக விளங்கக்கூடியது முறையோடு தாளத்தை சேர்த்து கொண்டிருக்கும் புதுகையை சேர்ந்த சக்தி அவர்கள் இடம் தாளத்தை சேர்ப்பார். இங்கு சிறந்த முறையில் கண்ணுக்கு ஒரு வண்ண திரைக்காவியம் அமைத்த சீன் அமைப்பாளர் புதுகையை சேர்ந்த அன்பு சீன்கமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். நாங்கள் சிறிதாக பேசினாலும் உங்கள் காதுகளில் தெளிவாக கனார் கனார் என்று ஒளிபரப்பி கொண்டிருக்க ஸ்தாபனம் ஒளி அமைப்பு அவனியாபுரத்தை சேர்ந்த முருகன் ரேடியோஸ் உரிமையாளர் பெரிய கருப்பன். முருகன் தில்ஜானாவா தில்ஜானா அந்த காலத்து பாட்டு. எப்படி பாட்டை ரெடி பண்ணி போடுறாரு அவரு. அது ரொம்ப வினயமான ஆளுப்பா. ஆமாம், சூப்பர்ண்ணே, மகிழ்ச்சி. இந்த பாட்டெலாம் கேட்கும்போது நான் இந்த யார் நீங்களாம் பிறந்திருப்பீங்களா இந்த பாட்டுக்கு? தெரியல, என்னன்னு தெரியல. உங்கள் அம்மா அப்பா என்ன தவம் பண்ணாங்களோ பெக்காமல் விட்டுருக்காங்க. ஆமாம், எப்படி பாட்டு. இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் உரிய அவனியாபுரத்தை சேர்ந்த முருகன் ஒளிபெருக்கினை தரவர்களுக்கும் அதில் உரிமையாளர் மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணன் பெரிய கருப்பன் அவர்களுக்கும் பணியாற்றக்கூடிய என் உடன்படாத சகோதரர்கள் அத்தனை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஒரு நாடக சிறப்பாக அமையினாவே முதல்ல இந்த ஒளிபெருக்கி செம்மையாக இருக்கணும். ஒளிபெருக்கை தேர்வு செய்த அன்பு விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தாரர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். என்றைக்குமே சொல்றது மைச்சேட் அமையிறது மனைவி அமையிறது ஒன்றுன்னு சொல்றது. ஆனால் இன்னைக்கு பொண்டாட்டி கட்டி நிர்வாகம் பண்ண முடியாது, ரொம்ப சிரமம். கடைக்கு ஒரு சிலிண்டர் வாங்கினோம்னா 6000 ரூபா, வீட்டுக்கு சிலிண்டர் வாங்கினோம்னா 2000 ரூபா. நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு பொண்டாட்டி கட்டுங்க. ஒரு சிப்பம் அரிசி வாங்கினோம்னா 2000 நெருக்கிட்டாங்க. சுத்தமான நல்லெண்ணெய் 400 300. அப்புறம் சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் மிளகு மயிறு மட்டை இதெல்லாம் வாங்கி கொடுத்து பொண்டாட்டி கட்டி நம்ம மயிரை புடுங்க. பேசாம சாமியாரை தெரிஞ்சிருக்கலாம். அந்த அக்கா சிரிக்குது.
சரியா தண்டா சொல்றான்னு சிரிக்குதா என்ன நினைக்குதுன்னு தெரியல. அந்த அக்கா என்ன நினைக்குது, இப்படி வாங்கி கொடுக்க முடியாத வக்கத்தை வைய உனக்கு என்ன மயத்துக்கு பொண்டாட்டி அப்படின்னு அந்த அக்கா நினைக்குது. இருக்கட்டும், தேவையில்லைன்னு நாங்கள் ஊரா ஜாமியாரை போகலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இருக்கட்டும், சிறந்த முறையில் ஒளி அமைக்கும் மதிமுறையாகுரிய முருகன் ஒளிபெருக்கி நேத்தர் அவர்களுக்கும் அவனியாபுரத்தை சேர்ந்த உரிமையாளர் பெரிய கருப்பன் அவர்களுக்கும் பணியாற்றக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு ஸ்ரீ ஐயனார் கோவில் பக்தர்கள் மற்றும் காஞ்சிரங்குளம் கிராம பொதுமக்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு, ஐயா இந்த அன்பு உள்ளங்கள் இது பூரா பேர் வாசிக்கவாப்பா, வாசிச்சிடவா? யாரு பெரிய மனுஷாங்க வாசிக்கவா இந்த பேரை பூரா? சரிப்பா. அன்பு உள்ளங்கள், ஆமாம் இந்த நாடகத்திற்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பியா போல. சி தனபாண்டியன் பலசரக்கு கடை, ஏ ஜெயராஜ் ஃபைனான்சியர், டி முனியசாமி பில்டிங் கான்ட்ராக்டர், பி மலைச்சாமி நிலக்கிழார், வி சின்னப்பாண்டி கருப்பசாமி சிமெண்ட் ஒர்க்ஸ், பி மலைராஜன் டிஎன்இபி திமுக ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர், கூனா ரைடு கண்ணன் பில்டிங் கான்ட்ராக்டர், ஆர்எம் முத்து பாட்ஷா ஆனந்தம் ஸ்டோர், பி சரவணன் பில்டிங் கான்ட்ராக்டர், ஏ விஜயகுமார் திமுக ஒன்றிய மாணவர் அணி துணை அமைப்பாளர், எஸ் திருநாகரசு தமிழ்நாடு காவல்துறை, எஸ் சிவகுமார் அக்கவுண்ட் மேனேஜர், பி வீரபாண்டி அக்கவுண்ட் மேனேஜர், பி கருப்புராஜா தியாகராஜா காலேஜா தியாகராஜர் காலேஜ், ஆமாம், எம் முத்துராஜ் மார்பிள் கான்ட்ராக்டர். அதற்கு அடுத்தபடியாக பி ராஜேஷ் துணை வட்டாட்சியர் திருமோகூர், கே பாலன் சங்கையா என்டர்பிரைசஸ் வண்டியூர், என் அலெக்சாண்டர் பிஹெச்இஎல் மதுரை, ஆர் கண்ணன் பில்டிங் கான்ட்ராக்டர், ஏ செல்லக்கண்ணு சச்சின் கார்மெண்ட்ஸ், எம் மோகன் தனலட்சுமி சாமிள், சி தெய்வேந்திரன் ஃபைனான்சியர், எம் கணபதி பில்டிங் கான்ட்ராக்டர், ஏ ஜெயக்குமார் அப்சாரா கார்மெண்ட்ஸ், எம் முத்துப்பாண்டி ஸ்ரீ பிரியா கிரில் ஒர்க்ஸ் திமுக, சி திருமலை மளிகை ஸ்டோர், சி ஆர் முருகன் சிமெண்ட் கடை, கே பிச்சைராஜா சர்வேயர் பிச்சை ராஜா, எஸ் முத்துராஜா பில்டிங் கான்ட்ராக்டர், எம் மணிகண்டன் ஃபைனான்ஸ் சிம்மக்கல், எஸ் ஆனந்தகுமார். அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரி சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அதற்கடுத்தபடியாக மின்னொலி கட்டவுட் உபயதாரர்கள் காஞ்சிரங்குளத்தைச் சேர்ந்த காணா வீரையா குமாரர்கள், வி விவேக் ராஜா வருவாய்த்துறை, வி வீரமணி ராஜா காவல்துறை, 2 மின்னொலி கட்டவுட் உபயதாரர்கள் காஞ்சிரங்குளத்தைச் சேர்ந்த சேனா தனுஷ்கோடி குமாரர்கள், டி தேவராஜ் பிஇ, டி கவியரசன் பி இன்ஜினியர். ஆமாம், அதில் என்னென்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆமாம், அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளருமாகிய மரியாதைக்குரிய ராஜ நடிகர் மகன் மரியாதைக்குரிய உசுரையைச் சேர்ந்த எம் முத்தப்பா அவர்களுடைய புதல்வன் எம் ராஜா அவர்களும், அதற்கடுத்தபடியாக அருமை மரியாதைக்குரிய அன்பண்ணன் முக்குடியைச் சேர்ந்த எஸ் வேல்முருகன் இருவரும் சேர்ந்து இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் உசுரையைச் சேர்ந்த எம் முத்தப்பா ராஜ நடிகர் அவர்களுடைய மகன் எம் ராஜா அவர்களிடமும் முக்குடியைச் சேர்ந்த எஸ் வேல்முருகன் அவர்களுமே நாடுகள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்து தருவார் என்பதை தெரிந்து கொண்டு, நாடகத்துக்கு நம்ம ஊர்லாம் தான் எல்லாம் சரியாக 9 மணிக்கெலாம் வர்றது, 9:15 சில ஊர்களுக்கெல்லாம் அப்படிலாம் போகிறதில்ல. சில ஊர்களுக்கெல்லாம் காலதாமதம், சில சமயம் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படும், சில சமயம் நடிகர்கள் கொஞ்சம் சோடையாகி வர்றதுனால நேரம் ஆயிரும், 10 மணியாக கூட ஆயிரும். நம்ம ஊருக்கு மட்டும் ரொம்ப ஷார்ப்பாக 9:15 வர்றது பயந்துக்கிட்டு, ஏன் அன்புக்கு பயந்துக்கிட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நம்ம நாடக பகுதியை ரசிக்கிறதுனால நம்ம அந்த ஊருக்கு சீக்கிரம் போயிடும்யா அப்படின்னு எங்கள் அண்ணன் வேல்முருகன் அண்ணே அந்த விக்ரம் ஆஸ்பத்திரிக்கிட்டே நின்று வேணும் எங்கே வருதுன்னு எங்கள் அண்ணன் தொல்லை கொடுத்தினாரா இல்லையா, சும்மா விட்டாரா? அதுக்கு இடையில் நான் வந்து ஒத்தியா சிக்கிக்கிட்டேன் அவர்கிட்ட. அதுதான் இங்கே பிரச்சனை. ஓயாமடிக்கினே போகணும் அப்படின்னாரு. இருந்தாலும் இந்த தொழில் மேலே ஒரு அக்கறை அந்த பயம் இருக்கணும். செய்கிற தொழில் எப்பேற்பட்ட தொழில் செய்கிறோம்லாம் பிரச்சனை இல்லை, அந்த செய்கிற தொழிலில் முதல்ல பிரியமாக இருக்கணும், ரொம்ப நேசிக்கணும், அந்த தொழிலை தெய்வமாக நினைக்கணும். முதல்ல அந்த தொழிலை பிடிச்சி செய்யணும். பிடிச்சி செய்யலைன்னா அந்த தொழில் மயிரில் கூட வழங்காமல் போயிடும். இதே உண்மை. இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணன் முக்குடியைச் சேர்ந்த வேல்முருகன் அண்ணன் அவர்களுமே நாடுகள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்துள்ளார் தெரிந்து கொண்டு, ஆடல் அரசு அப்படியே சுந்தரி காமிக்கின்ற அரசு பிள்ளை செம்ம பகர். எப்படி எத்தனை பிள்ளைய பார்த்தாலும் இந்த பிள்ளைய பார்க்க மூடு கிளம்பிக்கிட்டே இருக்குப்பா. என்னது முண்டமா இருக்காடா, எத்த தண்டிடா, எத்த தண்டி செம்ம புகர். சுண்டுனா தெரிக்குது பாரு, என்ன மூத்திரம் இல்ல போய் ரத்தம் பா, புண்ண உடம்பெல்லாம்
சிகப்பு அழகு நடந்தா கலக்க அரேபியன் குதிரை மாதிரி பேக்கு மட்டும் எப்படி இருக்குன்னு கேக்குற தூக்கலா வெம்மா இருக்கு. நீ பூரா வாடி ஒடிச்சுக்கிட்டு நீங்க பூரா பாரு மயக்கப்பட்டு விடுக போறிய பாரு. மிருதக்காரர் ஏற்கனவே ஆஞ்சநேயர் பக்தன்ட்டு மேற்கொண்டு குண்டியை பார்த்துக்கிட்டே தெரிய போறாரு. வக்க மக்கள் அதான்டா நடக்க போகுது. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ரொம்ப நாள் சென்று மணிமேகலையை சந்திக்கிறாரு இந்த மிருதக்காரர். என்ன நடக்க போகுதுன்னு அதே பெரிய கூட்டா இருக்கு. பிள்ளைனாலும் பிள்ளை சொட்டவளம் குட்டிதான். பிள்ளைங்க எதற்கு உட்கார வச்சுக்கிட்டு ஒரு குண்டா நிறைய கஞ்சியை ஊத்திக்கிட்டு கொஞ்சமே இல்லாம தம்பி அந்த பிள்ளை இதை பார்த்துக்கிட்டு முகத்தை பார்த்துக்கிட்டேப்பா. நீங்க வேற கேட்கறத பார்த்தா நான் லோ பிரஷர் பதட்டமா இருக்காதா? அதுக்கு மரியா உரிய மதுரையை சேர்ந்த மணிமேகலை அவர்கள் என்னும் டான்ஸ் காமிக்க காத்து வீதி கலகலக்கும் ஏ அக்கா மகன் இவன் நடந்து வந்தான் நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல பலக்கும் இந்த பச்சை கிளி பறந்து வந்தா அவ பின்னி முடிச்ச அந்த ரெட்ட சடையும் எட்டு எடுத்து இவ வச்ச நடையும் சுண்டில் ஒண்ணு போட்டாத போல் சுண்டி சுண்டி வந்து இழுக்கும் கலகலக்கும் ஏ அக்கா மகன் அவன் நடந்து வந்த பஸ் ஸ்டாண்டு பல பல பலக்கும் இந்த பச்சை கிளி இது பறந்து வந்தான். பொம்பளை பிள்ளை பேரை சொன்னோன்னு கிளம்பிருச்சுவாரு எல்லாருக்கும். சாமியாரா இருந்தாலும் சரி சன்னியாசியா இருந்தாலும் சரி அந்த முனிவர் அடங்கணும்ல. எல்லாம் பெண்கள் இல்லைன்னாவே இந்த உலகமே இயங்காதுடா. சாமிகளா அண்டமா முனிவர்கள்லாம் இதுக்குள்ளதான் அடங்கி இந்த பூமிக்குள்ளதான். உங்கள் முன் பப்பனாக நடித்துக் கொண்டிருப்பவன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கொல்லங்குடியை சேர்ந்த பி கே தன்ராஜ் அடியன் பப்புன்னு காமிக்கிறான். நான் வளர்த்த ஐயாக்களை எங்களெல்லாம் வரவழைத்து மீண்டும் மீண்டும் இந்த பகுதிக்கு இந்த மேடைக்கு அற்புதமான ஒரு கலையரங்கத்திற்கு வரவழைத்து பெருமை சேர்க்கக்கூடிய அன்பு எங்கள் உயிரில் மேலான அன்பு கிராமத்தார்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் ரஷ்ய பொதுமக்களுக்கும் எங்களெல்லாம் அலைகடலாம் திரண்டு காண வந்துள்ள சுற்று வட்டார ரஷ்ய பொதுமக்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நாடகத்தை அமைத்து மதுரையை சேர்ந்த எம் முத்தப்பா அன்பு அண்ணன் எம் முத்தப்பா அவர்களுடைய மகன் எம் ராஜா அவர்களுக்கும் முக்குடியை சேர்ந்த அன்பு அண்ணன் வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு எங்கள் கலைப்பணியை துவங்குகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம். எங்களை சிறந்த முறையில் வலை ஒளியில் பதிவு செய்து கொண்டிருக்கும் பேர் என்ன? வைகை மீடியாவா? ஆமா. இங்கு எங்களை எல்லாம் சிறந்த முறையில் வலை ஒளியில் பதிவு செய்து கொண்டிருக்கும் வைகை ஆமா மீடியா யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிந்து கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சாப்பாடு அருமையான சாப்பாடு ஓட்ட அன்பு கிராமத்தார்களுக்கு விழா கமிட்டியாளர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நீங்கள் பொம்பளை பிள்ளைய பாருங்க, நான் போயிட்டு வரேன். இதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் ஒரு 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 வேறு மாதிரி ஒரு மோகத்தில் இருக்கீங்க. எனக்கு உங்கள் முகம் பூரா எனக்கு வாட்டமாக இருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஆமாம், அதனால் நீங்கள் பொம்பளை பிள்ளைய பார்த்தாத்தான் உங்கள் முகம் பூரா அப்படியே செந்தமரம் எப்படி மலருமோ பளிச்சுன்னு அது மாதிரி மலரும்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஆம்பளை நடிக்கிறதுக்கும் பெண்ணு நடிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சோப்பு விளம்பரம் கூட பாருங்களேன். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். சோப்பு விளம்பரத்துக்கு ஒரு ரிரீல் சோப்பு இருக்கு பாருங்க, ரிரீல் சோப்பு. அதில் ஒரு பொம்பளை பிள்ளை நீச்சல் உடையோட நடிச்சிருக்கோம். அருவி மாதிரி கொட்டும், சட்டியோட புறாவோட நிற்கும், இப்படி தலையை முடிய வீழ்ச்சி போடும், அந்த சோப்பு போடும். அந்த சோப்பு விளம்பரத்தை பார்த்துட்டு மறுநாளைக்கு 15 லட்சம் சோப்பு விற்றுருக்கு தமிழ்நாட்டில். 5 லட்சம். இன்னொன்று லைவாய் சோப்பு விளம்பரத்துக்கு 4 ஆம்பளைய சட்டியோட நடிச்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு அந்த சோப்பை எங்கே தெரியுமா வாங்கியிருக்காங்க? இந்த முனியாண்டி ஹோட்டல் இருக்கு பாருங்க, சாப்பிடுவோம் பாருங்க, அந்த ஹோட்டலில் எச்சியை எடுத்து போடும்போது கைகள் ஒரு இடம் இருக்கு பாருங்க, அங்கே வாங்கி வச்சிருக்காங்க இந்த சோப்பை. அதுதான் நிலைமை. அதனால விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம். ஹலோ 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 பெட்டிமை கிளம்புது. தொட்டத்தில் பத்தி கட்டி பத்திருக்கேன் தொட்டத்தில் பத்தி கட்டி பத்திருக்கேன் சொத்துக்குள்ள பத்திய கட்டுற பட்டணமே கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கட்டிடுவே சொத்துக்குள்ள பத்திய கட்டுற பட்டணமே கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கட்டிடுவே தொட்டத்தில் பத்தி கட்டி பத்திருக்கேன் கை வணக்கம் தொட்டையில்
பூவிடம் பூமணக்கும் பூவம் பேரு சொன்னாலும் தேவாய் மணக்கும் உனக்கு இங்கு வந்தா கண்ணாடிக்கு புட்டவங்க மதுரையை கரிச்ச பழைய மனசு மாற கூடுமுங்க இன்னமும் கதையை சொல்லட்டுமா நித்தமும் வீதியில் ஊர்வலமா இன்னமும் கதையை சொல்லட்டுமா நித்தமும் வீதியில் ஊர்வலமா புத்தனைக்கு போவட்டன வந்தா கோபுரத்தில் இருக்குமா தோட்டத்தில் பாத்தி கட்டி பார்த்திருக்கேன் தோட்டத்தில் பாத்தி கட்டி பார்த்திருக்கேன் கல்லூரிக்கு போனா கண்ணி பொண்ணு மீனா கல்லூரிக்கு படிச்சதுல கற்போமானா கண்ணி பொண்ணு மீனா கல்லூரிக்கு போனா கல்லூரியில் படித்ததில் கற்பமானால் கட்சிகள் வாங்கி இங்க கட்டிடங்கள் கட்டிருக்கு கஷ்டப்பட்டு ஏழைக்கலாம் கட்டாந்தரதான் இருக்கு கல்யாண மண்டபங்கள் கட்டி வச்சு காத்திருக்கு கையில் காசு இல்ல கண்ணி பெண்ணு வந்திருக்கு இன்னமும் கதையை சொல்லட்டுமா குப்பைய கூடைகள் நல்லட்டுமா இன்னமும் கதையை சொல்லட்டுமா குப்பைய கூடைகள் நல்லட்டுமா சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணு பட்டண கைகளை சுத்தவனே தோட்டத்தில் பாதி கட்டி பார்த்திருக்கு தோட்டத்தில் பாத்தி கட்டி பார்த்திருக்கு சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற வட்டணமே கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கட்டிடுமே சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற வட்டணமே கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கட்டிடுமே ஹலோ கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேற்றுவின் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேற்றுவின் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே காத்திருந்த கல்வருக்கு கைவிலங்கு பூட்டிவின் கண்ணுக்கு தோணாத சத்தியமே போடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம் போடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராஜ பூனைகளாய் வாழுறீர்கள் ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராஜ பூனைகளாய் வாழுறீங்க சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களை ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது
கண் மூடி போகிறவர் போகட்டுமே பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண் மூடி போகிறவர் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் வரவேன் எதுவான போதிலும் ஆகட்டுமே நன்றி நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் நன்றி மறவாத நல்ல மனம் வேண்டும் என்றும் அதுவே நம் மூலதனம் ஆகும் கண்ணை நம்பாது உன்னை ஏமாற்றும் நீ காடும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீரம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது